வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அதை பற்றின ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் ஆகஸ்டில் நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாம் டேட்டு நவம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளானரில். ஸோ அதனால் நிறைய பேர் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணனா அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ண முடியும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே சில ஐடியாஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஐடியாஸ் படி ப்ரிப்பேர் பண்ணால் டெஃபினட்டாக நாம் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டிங்கை நம்ம வாங்கிடலாம். இப்போ வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும். ஸோ சிலபஸ் இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். 10 யூனிட்ஸ் இருக்குது, 10 யூனிட் சிலபஸ்ஸு. ஸோ அந்த சிலபஸ்க்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கு வேணும், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு யூனிட்டுக்கும் 2 இல்லைனா 3 ரெஃபரன்ஸ் புக்கு, அதை வச்சு நோட்ஸ் எடுத்துருங்க. ஸோ நோட்ஸ் பார்த்தோன்னா அந்த ரீடரில் இருக்கிறது அப்படியே எடுத்துடக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து கிளாஸுக்கு போயிட்டு இருந்தாலுமே சரி, இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலுமே சரி, நோட்ஸு கட்டாயம் எடுத்தே ஆகணும். நம்ம கிளாஸுக்கு போயிட்டுருக்கோம், இல்லை வீடியோ கிளாஸ் மட்டும் பார்க்குறோம், இல்லை ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, எது இருந்தாலுமே நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான ஒரு ஷார்ட் நோட்ஸு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த நோட்ஸ் பார்த்தோன்னா எடுத்தோடனே நம்ம நோட்ஸ் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு டாபிக்னா அந்த டாப்பிக்கை பார்க்கணும். ஸோ வீடியோவாக பார்க்குறோமோ இல்லைனா வந்து நோட்ஸாக பார்க்குறோமோ, மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலில் பார்ப்போம். பார்த்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்தோன்னே லைன் பை லைனாக வந்து நோட்ஸ் எடுத்துடாதீங்க. அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ஸோ கிளாஸுக்கு போகிறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் நான். இல்லைனா நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி யூடியூப்லேயே பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை பற்றி கிளியர் ஐடியா வந்ததுக்கப்புறம் அந்த டாப்பிக்கு நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் வந்து அதில் இருக்க மாதிரி அப்படியே எடுத்துடாதீங்க. அதில் ஒரு 100% இப்போ நம்ம ரீடரில் இருக்குன்னா நீங்கள் எடுக்க போகிறதுல ஒரு 70% அப்படி தான் எடுத்து எழுதுவீங்க. இது ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக நம்ம அந்த 10 யூனிட்ஸ் ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் முடிச்சிட்டோன்னா அடுத்தது இன்னொரு நோட்ஸ் எடுங்க. அதில் பார்த்தோன்னா வெறும் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணதில் அடுத்த நோட்ஸ் பார்க்கும்போது ஒரு 50% தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுப்பீங்க, அதில் வெறும் ஒரு 70% இருக்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா யூனிட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா இன்னொரு நோட் எடுத்துக்கோங்க, அதில் 50% இருக்கிற மாதிரி அந்த நோட்ஸ் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு யூனிட்டுக்கும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா எல்லா யூனிட்ஸுமே இந்த ஒரே நோட்டில் வர மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பிஃபோராக ஒரு யூனிட்டுக்குமே 2 பேப்பர்லையுமே முடிக்கிற மாதிரி நோட்ஸ் இருக்கணும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் இருந்திருக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கிற நோட்ஸு அதாவது கீவேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்த லாஸ்ட் நோட்ஸ், இந்த நோட்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா லாஸ்ட்டு ஸ்டேஜு, அப்போது கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நோட்ஸு எடுக்கணும். இதில் ஈச் யூனிட்டுக்கு நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அடுத்த நோட்ஸு எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு நோட் இருக்கும். ஸோ அந்த நோட்டில் ஃபுல் யூனிட்டுமே வந்துட்டுருக்கும். அடுத்தது லாஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு 2 பேப்பர்லேயுமே கம்ப்ளீட் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பீங்க. ஓகே, நோட்ஸ் எடுத்துட்டீங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணும், அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும்.
ஸோ என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அது எப்படி நம்ம அந்த டாப்பிக்கை எப்படி மெமரியில் வச்சுக்கிறது, ஸோ அப்படி நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. இந்த டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை எப்படி நம்ம வந்து மெமரியில் வச்சுக்கலாம் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ எப்படி வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம மெமரி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக என்ன பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி செகண்ட் யூனிட் போகும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே போவோம். அப்புறம் வந்து 2 யூனிட்ஸ் சேர்த்து ரிவிஷன், அப்புறம் 5 யூனிட்ஸு, அப்புறம் 10 யூனிட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு 100% சிலபஸில் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் அது 70-80 படிச்சிருந்தாலுமே தயவு செஞ்சு லாஸ்ட் மினிட்ல அது படித்தது மட்டுமே போதும், அதையே நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஸோ ரிவிஷன் தான் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நாளைக்கு எக்ஸாம்னா அது லாஸ்ட் மினிட் வரைக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது எந்த யூனிட்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னே தெரியும். எடுத்தோன்னே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ எந்த யூனிட்லேருந்து என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு யூனிட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த யூனிட்டில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டெஸ்ட்டு. ஸோ இங்கே இந்த ரிவிஷனும் இந்த டெஸ்ட்டும் தான் ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன்ட். வெறும் ரீட் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தா அது யூஸ்ஃபுல்லை. ஸோ ரீட் பண்ணுறத எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ, அந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோவுமே வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணுன்ற ஒரு பேசிக் ஐடியா. சரி, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது சிலபஸ் எடுத்துகிட்டு நான் வந்து ரெஃபரன்ஸ் ரீடிங் இது எல்லாமே ஓகே. இதை பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. எடுத்தோடனே ப்ரிப்ரேஷன் போகிறத விட ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மனநிலையில் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஸோ என்ன நான் தயார்படுத்திக்கிட்டாதான் என்னால் பாடங்களை தயார் பண்ண முடியும். அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன ஏன் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஏன் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஹவு டு கெட் ரெடி ஃபார் ப்ரிப்பரேஷன். நான் இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்கள் மனநிலையை நீங்கள் தயாராக வச்சுக்கணும். ஸோ உங்களோட மனநிலையை நீங்கள் தயாராக வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால் பாடங்களை படிக்க முடியும். சரி, என்ன மாதிரியான மனநிலை அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிட்டர்மைண்டாக இருக்கணும், உறுதியோடு இருக்கணும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு அந்த வேலை வேணும், நான் அந்த போஸ்டிங் போகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க, நான் எக்ஸாம் வந்து எழுதிட்டு கிளியர் பண்ணிவிட்டு பிஜி டீச்சர் ஆகிடுவேன், ஸோ கவர்மெண்ட் பிஜி டீச்சர் ஆகணும், இதுதான் என்னுடைய எய்ம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லையா. வெறி வேணும். ஸோ அந்த சொல்லும் போது என்ன வேணும், உங்களுக்கு ஒரு உறுதி வேணும், ஒரு வெறி வேணும். ஸோ நான் கண்டிப்பாக போயே தீருவேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க,
அது அந்த டிஆர்பி ரிலேட்டடான நியூஸு, பிஜி டிஆர்பி ரிலேட்டடான நியூஸு, ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் நியூஸ்லலாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த வெறி வருது. அதுக்கப்புறம் அது பற்றின ஒரு நியூஸே எதுவுமே நம்ம கேட்கல, பார்க்கல அப்படின்னும் போது அந்த வெறி அவங்களுக்கு கம்மியாயிடுது. அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கு அவங்க ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் திருப்பியும் அத பத்தின ஏதாவது நியூஸ் யாராவது ஏதாவது சொல்லும்போது நம்ம காதால கேட்கும்போது, திருப்பியும் வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுடைய ப்ரிப்பரேஷன கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் இல்லாம, அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்? ஸ்டார்ட்டிங்லேருந்து டில் எக்ஸாம் டேட். ஸோ நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அந்த எக்ஸாம் டேட் வரைக்குமே உங்களுடைய அந்த மனநிலை கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். ஒரே மனநிலையோட இருக்கணும். உறுதியோட இருக்கணும். கண்டிப்பா அந்த வெறின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்ப நம்ம 10த், 12த் எக்ஸாம் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ! ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? மார்க் அப்படி இப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி உள்ள ஒரு பயம், ஒரு வெறி இருக்கணும். அது இன்னிலிருந்தே இன்னைக்கு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த நாள்லருந்து எக்ஸாம் நாள் வரைக்குமே அந்த வெறி இருந்தா தான் நம்மளால அந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ப எக்ஸாம் கிளியர் பண்றது யார் கையில இருக்குன்னா, நம்ப கையில தான் இருக்கு. நம்பளுடைய டிட்டர்மினேஷன் தான். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உறுதியோட இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்க இருக்க, நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய மனநிலை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். மேலே கீழே இறங்காம அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் இது மேலே கீழே ஸ்லோவாக அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து டில் எண்டு வரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மேபி இப்படி போகலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். ஆனால் என்ன ஆகக்கூடாது, டவுன் ஆகக்கூடாது. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பி மோட்டிவேட்டட். எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருங்க. ஸோ மோட்டிவேட்டட்னா நம்மளை என்ன பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுறோம். நிறைய யூடியூப்ல அந்த பிஜிடிஆர்பி ரிலேட்டடான வீடியோஸ், ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய பாருங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து என்கரேஜ் ஆகி இன்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால மோட்டிவேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மோட்டிவேஷன் இருக்கிறதுனால தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தினைக்குமே ஒரு ஒரு வீடியோ மோட்டிவேட்டட் வீடியோஸ் பாருங்க. அடுத்தது பி ஹெல்த்தி. வெறும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹோல் டே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும், 24 மணி நேரமும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது வேஸ்ட். முடியவே முடியாது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்கள் மைண்டில் அது ஸ்டோர் ஆகவும் ஆகாது. ஸோ அப்பப்போ ரெகுலராக என்ன பண்ணணும், பிரேக் எடுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்தால் உங்களுக்கு செட் ஆகாது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எனக்கு இது சாப்பிட்டா ஆகாது, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஆகாது. ஸோ நான் வெயிலில் போனால் தலைவலி, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பார்த்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ 8 ஹவர்ஸ் தூங்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும். ஸோ அன்ஹெல்த்தியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நிறைய படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஹெல்த் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஹெல்த் வந்து உங்களுக்கு 2-3 நாள் ஃபீவர் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த 2-3 நாளில் என்ன ஆயிடுது, வேஸ்ட் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பி கிளியர். ஒரு கிளியர் ஐடியாவோட இருக்கணும், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் டேபிள் கிளியராக போடணும், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதே டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டைம் டேபிள், நாளைக்கு ஒரு டைம் டேபிள். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் இப்படி தான் பண்ண போகிறோம். அந்த பிளானிங் இருக்கும் இல்லையா, அந்த பிளானிங் கிளியராக இருக்கணும். இன்றைக்கி இத்தனை யூனிட்ஸ், நாளைக்கு இத்தனை யூனிட்ஸ். ஸோ வீக்லி பிளானிங்காக, இல்லைனா வந்து ஒரு யூனிட் முடிக்கிறேன், ஸோ இந்த யூனிட் முடிக்கிற வரைக்கும் இந்த பிளானிங் தான், அடுத்த யூனிட் முடிக்கிற வரைக்கும் இந்த பிளானிங் தான்.
ஸோ 5 யூனிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி ப்ரிப்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான கிளியர் ஐடியா இருக்கணும். தினைக்குமே உங்கள் டைம் டேபிளை மாற்றக்கூடாது. இன்னைக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கிறது, நாளைக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளானிங் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ கான்சன்ட்ரேட்டடோடு இருக்கணும். இப்போ நம்ம படிக்கும்போது நம்மளுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், ஸோ எல்லாமே வந்து அட்டென்ஷனோடு இருக்கணும். என்ன படிக்கிறோமோ அது மேலே தான் இருக்கணும். ஸோ இது வந்து கான்சன்ட்ரேட்டடோடு இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா காலையிலலாம் எழுந்திரிச்சு யோகாலாம் பண்ணணும். ஸோ நிறைய யோகா பண்ண உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய இது என்னது டைவர்ஷன்லாம் போயிட்டு ஒரே ஒரு விஷயம் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம என்ன படிக்கிறோன்றது நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், மைண்ட்லேயும் நம்மளால வச்சுக்க முடியும். அப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். கான்சென்ட்ரேட் இல்லாமல் படிச்சிங்கன்னா அந்த எதை படிக்கிறீங்களோ, ஒரு பேராகிராஃபில் ஏதோ பார்க்குறீங்க ஒரு டாப்பிக்கில், அது வெறும் உங்களுக்கு வேர்ட்ஸாக தான் தெரியும், இல்லை சென்டென்ஸாக தான் தெரியுமே தவிர அதில் என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட்டோடு படித்தாதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு மெமரியிலையும் வச்சுக்க முடியும். அடுத்தது பி பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். என்னால் படிக்க முடியும், என்னால் செய்ய முடியும், நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன், நான் டீச்சர் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் எண்ணத்தோடு தான் இருக்கணும். எப்பவுமே உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக தான் இருக்கணும். நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ நம்மளுடைய சிந்தனைகள் தான் நம்ம லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுது. அப்போது உங்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே பாசிட்டிவாகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதுவும் சிந்தனைகள் பி லைக் ஆன் ஒன் தாட். அதுதான் சொல்கிறோம் இல்லையா, ஒரே ஒரு சிந்தனை தான். இப்போ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு பிஜி அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த எக்ஸாம் டேட் வரைக்குமே அந்த சிந்தனை, அந்த ஒரே ஒரு ஐடியாவோட தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அதை பற்றின நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றின நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் போது அந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ், என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சம் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றியே இருக்கிறதுனால அதை பற்றின சம் நாலேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த நாலேஜ் டெஃபினட்டாக உங்களை இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள், மற்ற சிந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு இந்த எக்ஸாம் மேலே மட்டும் சிந்தனைகள் வைங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டில் எக்ஸாம் டேட் வரைக்குமே. ஸோ இது எல்லாமே எக்ஸாம் டேட் வரைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் இந்த ப்ரிப்பரேஷனை சரியாக முடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணுறது யார் கையிலையுமே இல்லை. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அந்த கேண்டிடேட் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு உறுதியோட அந்த வெறி இருக்கும் இல்லையா, அது ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் உங்களுக்குள்ளே அந்த வெறி எப்போவுமே இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கூலில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலுமே சரி, டாப்பராக எப்படி இருந்தாலும், ஆனால் உங்களுடைய மனநிலை, அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, ஸோ உறுதியோடு அந்த வெறியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ண முடியும். அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.